தாவேக தொண்டர்கள் ஆடிட்டு இருக்காங்க. அன்பின் மிகுதியா ஆடினாலுமே இந்த இடத்துல நீங்க அதை வந்து திமுக வேலைன்னு சொல்லி ஒதுக்கிட மாட்டீங்கல்ல இந்த முறை? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அப்படி ஒதுக்கலை. நான் வேற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கோட் பண்ணி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தாவேக்கான்னு கிடையாது. திமுக கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டமாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை விசிகாவுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டமாக இருந்தாலுமே இது போல ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இளைஞர் அணி கூட்டம் ஒன்று திமுகவில் நடக்குது. கடந்த காலங்களில், கடந்த ஆண்டுகளும் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு வந்து கூட்டத்திலேயே வந்து பாலியல் சிண்டல்கள் கொடுக்கப்படும். இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்ரெயினில் போகிறார். மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்வையிடன்னு சொல்லி போகிறார். பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், பல்லாரும் ஒரு அற விட்டார். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினே இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படலையா? திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. கீழேருந்து யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மேடையிலேருந்து குடுன்னு இறங்கி ஓடி வந்து போயிட்டு அவரை குத்து மூஞ்சி மேலே குத்துறாரு, அடிக்கிறாரு. நம்ம வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு தொண்டர், ஒரு ஹாப்பினஸில் தன்னோட தலைவரை பார்க்கக்கூடிய ஹாப்பினஸில் ஒருத்தர் பண்ணிட்டாரு. சரி, அதை வந்து ஒரு மீடியாவில் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, உண்மையிலேயே நாங்கள் அவங்கள வழி நடத்திட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஏன் ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்கக்கூடாதா? அவர் சந்திக்கிறதுக்கு ஏன் இத்தனை முட்டுக்கட்டைகள் போடுறீங்க, இத்தனை வந்து இடையூறுகளை ஏன் உண்டாக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தது கிடையாது. இதில் என்ன அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கோவம் வருது. அதாவது குச்சி கொண்டு போகக்கூடாது, கம்புகள் கொண்டு போகக்கூடாது. நாங்கள் என்ன அடிக்கிறதுக்காக கம்பு கொண்டு போகிறோம்? அப்போ நீங்கள் வந்து வெளியில் வரக்கூடாது, கை காட்டக்கூடாது, மேலே ஏறி நீங்கள் வந்து பிரச்சார வாகனத்துக்கு மேலே ஏறி நிற்கக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாது, நீங்கள் வேனுக்குள்ளேயே தான் அமர்ந்திருக்கணும் அப்படின்னா இதே ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு போட முடியுமா? விஜய் அவர்கள் ஒரு முறையாவது நேர்ல வந்து பிரஸ் பீப்புளை மீட் பண்ண தயாரா இருக்காரா? அவர் தயாரா இல்லைன்னு எங்க சொல்லியிருக்காரு? தயாரா இருக்குன்னு சொல்லவே அவர் சொல்லியிருக்காரு. மதுரைக்கு செல்லும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேசதான் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னீங்க. 10 நிமிஷம் பேசுறாரு. மக்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கும் போதுமா இருக்கா? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணமானது ரொம்ப கோலாகலமாகவே திருச்சியில் தொடங்கி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் போகாததுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக என்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலாக நம்ம வந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் 3 மாவட்டங்களில் மொத்தம் 4 பாயிண்ட்களில் வந்து தலைவர் வந்து பேசுவதாக முதல்ல ஷெடியூல் பண்ணியிருந்தோம். நேற்று நேரத்திற்கு தலைவர் வந்து அவருடைய ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் கூட்டம், பொதுமக்களுடைய கூட்டம் இருந்துச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த மரக்கடை அப்படின்ற இடத்துல வந்து தலைவர் பேசுறதுக்காக தயார் செய்யப்பட்டிருந்துச்சு. ஏற்கனவே அங்கே ஒரு 15,000 பேருக்கு மேலே ஆல்ரெடி அங்கே இருக்காங்க அவர் பேசுறதை கேட்கறதுக்காக. இங்கே ஏர்போர்ட்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட நின்றுட்டாங்க. வந்து அவங்க தலைவருடைய வேன் கூடயே வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அப்படின்றப்போ அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 10:30 மணிக்கு பேச வேண்டிய நம்முடைய தலைவர் வந்து ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் அங்கே பேசுகிறாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த நேரம் எடுக்கப்பட்டுச்சு. அண்ட் வந்து அரியலூருக்கு போனார். அரியலூரில் பேசி முடிச்சுட்டு பெரம்பலூர் போனாங்க. பெரம்பலூரில் வந்து என்னென்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஹெவியான ஒரு மக்களுடைய கூட்டம். அங்கே அந்த என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே போக முடியாத அளவுக்கு வண்டிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய கூட்டம். ஸோ ரொம்ப நேரமாக அவர் காத்திருந்தார் அந்த கூட்டத்தை சரி பண்ணிட்டு உள்ளே போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட மிட் நைட் ஆகிடுச்சு. மிட் நைட்டு 12-1 மணி அளவுக்கு வரைக்கும் அவங்க கூட்டம் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஸோ அதை தாண்டி வந்து நம்ம அந்த கூட்டத்தில் வந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து பெரம்பலூருக்கு சென்று மக்களுக்கு வந்து அவருடைய அட்ரஸ் பண்ணிட்டு கையை காமிச்சு மக்களுக்கு வந்து அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு பேச மட்டும் தான் செய்யலை. பட் அதை பார்த்துட்டு தான் கிளம்புனாரு. அங்க போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு தான் கிளம்புனாரு, பேச மட்டும் தான் செய்யல. ஆனா எனக்கு என்னன்னா, பெரம்பலூர்ல நிறைய மக்கள் வந்து நாங்க காலையில இருந்து காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது, நாங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம்ப்பா, நாங்களும் விஜய் ரசிகர்கள் தான், நீங்க சும்மா எங்களை டிஎம்கேன்னு ஃப்ரேம் பண்ணாதீங்க, நானும் விஜய் ரசிகர்கள் தான், நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், விஜய் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல நான் ஓட்டு போட மாட்டேன்ற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் அந்த ரசிகர்கள் பாணியிலேயே இருக்காங்களோன்ற ஒரு கோபம் வரலையா? இல்லை, நீங்கள் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்று லட்சக்கணக்கான மக்கள் அவர் தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றாரு. அப்போ வந்து செய்திகளில் தொடர்ந்து ஒளிபரப்பாகுது. ஸோ காலையில் அவர் அங்கே கிளம்பும் போதே திருச்சியிலே எவ்வளோ ஒரு டிலே ஆகிருக்குது அந்த கூட்டத்தினால. அதற்கு பிறகு அரியலூருக்கு அவர் எத்தனை மணிக்கு வந்திருக்காரு, அரியலூருக்கே பேசும்போது கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செய்திகள் எல்லாமே தொடர்ந்து வரும்போது இந்த ரியாலிட்டியை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டோ இல்லை வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்து இது போல் நம்ம காட்டணும் அப்படின்லாம் கிடையாது. தன்னெழுச்சியாக மக்கள் வந்து அங்கே நிற்கும் போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது இந்த கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மாநாடுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பரந்தூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயம்புத்தூர் போகும்போதும் மதுரைக்கு போகும்போதும் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த தன்னெழுச்சியான ஒரு
ஒரு கூட்டம் வரும்போது அந்த டைம் லாகிங்காக இருக்கே தவிர்த்து இது திட்டமிடப்பட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எதன் அடிப்படையில் அவங்க அந்த போல் பேசுகிறாங்கன்றது தெரியல. பட் ஆனால் இது வந்து திட்டமிடப்பட்ட ஒன்று கிடையாது. இது வந்து எதர்ச்சியாக நடந்த ஒன்று. எதர்ச்சியாக நடக்கும் தான். நீங்கள் தொடர்ந்து பேசும்போது சொன்னீங்க விஜய் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தாங்க. ஆனால் எனக்கும் சரி இப்போ நிறைய பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் என்ன பேச வராருன்றதுக்காக எந்த ஒரு தொண்டர்களும் எந்த ஒரு ரசிகர்களும் குவியலை. இன்னும் விஜயை பார்க்கறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போதும் சரி டிவிகேன்னு கத்துறாங்க. சீமான் அவர்கள் எங்கே போனாலும் சரி டிவிகேன்னு கத்துறாரு. அவரும் கலாய்க்கிறாரு. எனக்கு டிவிகேன்றீங்க, எனக்கு டிவி விற்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குது. எனக்கு விஜய் அவர்கள் வந்து பிரைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்த கத்துறாங்க. ஆனாலுமே இவங்க இப்படி கத்துறதுனால அது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அவப்பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் ரசிகர்களுக்கு இன்னும் வரலையோ? அப்படி எந்த விதமான அவப்பெயருமே கிடையாது. நீங்கள் சொன்னது போல் ஒரு சிலர் வந்து இந்த நகைச்சுவை காட்சிகள் போல் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். மதுரை மாநாடு வந்து நடக்கும்போது ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. என்னன்னா, தலைவர் அவர்கள் வந்து அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்தார். அவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து முடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, பாதி கூட்டம் வந்து கலைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வந்து பரப்புனாங்க. ஸோ யாருமே பேச்சை கேட்க வரல, அவர் ரேம்ப் வாக் பண்ண உடனே வந்து அவர் கலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. சரி, நம்ம அவங்க படியே வரும். அப்படி கலைந்து பார்ப்பதற்காக வருபவர்கள் எதற்கு வந்து ஒரு 14 மணி நேரம் அவர் கூட டிராவல் பண்ணணும். காலையில் திருச்சி ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து பெரம்பலூரில் போய் சென்று அவர் முடிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அவர் கூடயே டிராவல் பண்ணுறாங்களே, 14 மணி நேரம் காத்திருக்காங்களே, 14 மணி நேரம் தலைவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. எப்படி அவங்க நிற்க முடியும்? அப்போ தலைவரை பார்க்கறது மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் வந்தாங்க அப்படின்னா இவ்வளோ கூட்டமே அங்கே இருக்காது, அவருக்கு இவ்வளோ டிலேவே ஆயிருக்காது, அவர் கூடவே வர வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ அவர் அந்த மரக்கடையில் என்ன பேச போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் வந்து ஒரு கூட்டம் டிராவல் ஆகுது. அப்போ இது வந்து திட்டமிட்டப்பட்ட ஒரு பரப்புரை தான். ஏன்னா அவர் பேசுவதை கேட்பதற்காகவும் அவரை பார்ப்பதற்காகவும் அங்கே கோடான கோடி மக்கள் வந்து இங்கே தமிழ்நாடு முழுக்க தயாராக இருக்கிறாங்க, எல்லா மாவட்டங்களும் தயாராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வருகைக்கு நேரமானால் கூட அங்கே காத்திருக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு அன்பு இருந்ததா, ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தா, ஒரு மாற்றத்தை விரும்புனாங்கன்னா அந்த இடத்துல காத்திருந்து அவரை பார்த்துட்டு அவர் பேசுறதை கேட்டுட்டு போவாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இன்றைக்கு வந்து தலைவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெரம்பலூர்லேருந்து அரியலூர் கூட டிராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு மதியமே கூட அவங்க கிளம்பியிருக்கலாமே, அவர் வர வழியில் கூட பார்த்துட்டு கிளம்பியிருக்கலாமே. ஏன் வந்து பெரம்பலூரில் அவ்வளோ நேரம் மிட் நைட் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 12-1 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறாங்க? அப்போ அவர் வந்து பேசுவார், அவரை பார்க்கணுன்றதை எங்கே வேணால் பார்க்கலாம். பட் அவங்களுடைய ஊருக்கு வந்து அவர் பேச போறாரு, அதை கேட்கணுன்றதுனால தான் அந்த கூட்டம் காத்திருக்குது. அந்த காத்திருப்பு தான் நம்ம நேற்று பார்த்த கூட்டமே தவிர்த்து இதெல்லாம் வந்து திட்டமிட்டப்பட்டு செய்யக்கூடிய பரப்புரை தான் பார்க்கணும். ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினதுக்கப்புறம் நீங்களா இருக்கட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கிய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒரு ரசிகர் மன்றத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கட்சி வரைக்கும் வந்து நகர்ந்து வந்திருக்கீங்க. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாலும் ஓகே நம்மளுடைய கொள்கை என்ன அந்த புரிதலுக்குள்ள வந்திருக்கீங்கல்ல. ஆனாலுமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு தாவேகாவினுடைய தொண்டர்கள்னு சொல்லிக்கிற நிறைய பேர் இன்னும் சினிமா ரசிகர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ரசிகர்கள்ல இருந்து தொண்டர்களா மாறல அப்படிங்கிறதுக்கு நேற்றைக்கு நடந்த அந்த சுற்றுப்பயணத்துல பல்வேறு விதமான சாட்சிகள் வந்து நிரூபணமாயிருக்கு. ஏன்னா ஒரு வந்து நேஷனல் மீடியா ஒன்று பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, தாவேக தொண்டர்கள் ஆடிட்டு இருக்காங்க. அன்பின் மிகுதியா ஆடினாலுமே இந்த இடத்துல நீங்க அதை வந்து திமுக வேலைன்னு சொல்லி ஒதுக்கிட மாட்டீங்கல்ல இந்த முறை? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, நான் அப்படி ஒதுக்கல, நான் வேற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கோட் பண்ணி சொல்றேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து எல்லா கட்சி கூட்டங்கள்லையுமே இது போன்ற சில விஷயங்களை யாராவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது தாவேக்கான்னு கிடையாது, திமுக கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டமாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை விசிகாவுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டமாக இருந்தாலுமே இது போல ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே வந்து மீடியாவுடைய அந்த ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை நோக்கி கேள்வி எழுப்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கு வந்து இளைஞர் அணி கூட்டம் ஒன்று திமுகவில் நடக்குது, கடந்த ஆண்டுகளும் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு வந்து கூட்டத்திலேயே வந்து பாலியல் சிண்டல்கள் கொடுக்கப்படுது. அந்த காவல் அதிகாரி வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இதை மட்டும் வைத்துக்கிட்டு திமுகவுடைய கூட்டங்கள்னாலே இப்படி தான் நடக்கும், பெண்கள் சுதந்திரமாக போக முடியாது, காவல்துறை பெண் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்ரெயினில் போகிறார், மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்வையிடுன்னு சொல்லி போகிறார். பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், பல்லாரும் ஒரு அற விட்டார். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினே இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படலையா? திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, கீழேருந்து யாரோ கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மேடையிலேருந்து குடுன்னு இறங்கி ஓடி வந்து போயிட்டு அவரை குத்து மூஞ்சி மேலே குத்துறாரு, அடிக்கிறாரு. அப்போ திரு சீமான் அவர்கள் அரசியல் மையப்படுத்தப்படலையா? தலைவருக்கே அங்கே அரசியல் மையப்படுத்தப்படலையா அப்படின்னு நம்ம கேட்போமா? அமைச்சர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறாங்க மேடைகளில். திமுகவுடைய ஆபாச பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மேலே வந்து கல்லை கொண்டு அடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வீடியோக்கள். அப்போ அமைச்சர்கள் வந்து அரசியல் மையப்படுத்தப்படலையா?
நம்ம வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு தொண்டர் ஒரு ஹாப்பினஸ்ல தன்னோட தலைவரை பார்க்கக்கூடிய ஹாப்பினஸ்ல ஒருத்தர் பண்ணிட்டாரு, சரி அதை வந்து ஒரு மீடியாவில் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா உண்மையிலேயே நாங்கள் அவங்களை வழி நடத்திட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். தலைவர் கொடுக்குறாரு, அவர்களை அரசியல் மையப்படுத்துவதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நாங்கள் அதை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறுவாங்க, அவங்கள மாற்றணும், அரசியல் மையப்படுத்தணும், அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆனால் நான் சொன்ன இந்த சைடு திரும்பி பாருங்க, முதலமைச்சர் அடிக்கிறாரு, ஒரு கட்சி தலைவர் அடிக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு, ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் கொடி கம்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுறீங்க, நாங்கள் அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் பண்ணாதீங்கிறார். அப்போ அங்கே அரசியல் மையப்படுத்தப்படலையா? ஏன் அந்த கேள்வியெல்லாம் அங்கே போகலை? அப்போ எந்த இடத்துல மீடியாவுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது? அப்போ தாவேக்காவில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை வெளியில் கொண்டு போய் போட்டால் அங்கே மீடியாவோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குன்ற போது இதை வைத்துக்கொண்டு இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசியல் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியல, ரசிகர் கூட்டமாக இருக்குது. அப்போ உங்கள் தலைவருக்கே தெரியலன்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் அமைச்சர்களுக்கே தெரியலன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் அமைச்சர்களுக்கே இப்போ வந்து அரசியல் மையப்படுத்த வேண்டிய வேலை இருக்குது, உங்கள் தலைவரையே நீங்கள் அரசியல் மையப்படுத்த வேண்டிய வேலை இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ இது எல்லா கட்சிகளையும் நடக்கக்கூடியது, எல்லா கட்சிகளிலும் இது போல செயல்பாடுகள் இருக்கும். ஆனா இந்த மீடியா ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு மீடியா ஃபோக்கஸ் அதிகமா இருக்கிறதுனால இங்க நடக்கக்கூடிய எல்லா தப்புகளும் உடனே வெளியே வந்து தப்புகளே நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது வந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தானே மேம்படுவாங்க. நீங்க 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அப்போ வந்து எல்லாரையுமே அரசியல் மையப்படுத்தணுன்றதுக்காக தான் தொடர்ந்து எங்க தலைவரை நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணி செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்காது. நான் சொல்றேன் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த புரிதல் தன்மைன்னு இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் சில காலம் ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சொன்ன உடனே ஒரே நாளில் படிச்சிருவாரு, ஒருத்தருக்கு 10 நாள் ஆகலாம், ஒருத்தருக்கு 1 மாசம் ஆகலாம். பட் எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்றத நோக்கம். அந்த நோக்கத்தில் மாற்றுக்கிறது இல்லைல்ல, அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. இப்போ நீங்கள் முதல் மாநாடு எடுத்துருக்காங்க, அதுல இருந்து தலைவர் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு மாநாட்டுக்கு எப்படி வரணும், யாரெல்லாம் வரணும், யாரெல்லாம் வரக்கூடாது, 2 வீலரில் வரக்கூடாது, போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தி யாரும் இங்கே வரக்கூடாது, அதே போல் வந்து பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வர வேண்டாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிங்க, போலீஸை மதிங்க, டிராஃபிக்கை மதிங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதோட நின்றுச்சா? ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு இடத்துக்கு அவர் செல்லும் பொழுதும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு செல்லும் பொழுதும் அவர் கடிதம் எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு? தொடர்ந்து நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருவரும் மாறுவதற்கு ஒரு காலதாமதம் ஏற்படலாம், ஒரு கால நேரம் இருக்கிறது. எல்லாருமே ஒரே டைமில் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் மாறிடுவாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ எல்லா கட்சிகளுக்குமே இது பொருந்தும். அப்போ தொடர்ந்து அவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு அந்த படிப்பணியை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்படியும் சில இடங்கள் நடக்கும்போது அதை மீடியா வந்து பெருசாக்குறாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் நடக்கும்போது அதை கண்டுக்கிறது கிடையாது. மற்ற கட்சி தலைவர்களே அப்படி நடந்துக்கும் போது நம்ம கண்டுக்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? நீங்கள் கேள்வி கேட்கறது நியாயம், நாங்கள் அரசியல் மையப்படுத்துறோம்னு நாங்கள் சொல்கிறோம். அதற்கான பணிகள் தலைவர் வந்து கடிதம் எழுதுறாரு, மாவட்ட செயலர்கள் பண்ணுறாங்க, மாநில பொறுப்பாளர்கள் பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். திமுகவோ அதிமுகவோ விசிகாவோ நாதாக்காவோ எந்த இடங்கள்ல இது போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. நடக்கலைன்னா பரவாயில்ல, கண்ணெதிர்க்க நடக்குது, அந்த தலைவர்களே செய்கிறாங்க இந்த பிரச்சனைகள். அப்போ ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்கறது கிடையாது? தொண்டர்களுக்கு இது போல இருக்கக்கூடாது, இது போல நடக்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருல்ல, அந்த படிப்பனையை சொல்லி கொடுக்குறாருல்ல. அப்போ அந்த நோக்கம் தானே முக்கியம். அந்த நோக்கத்தை நீங்கள் ஏன் செயல்படுத்துறது இல்லை? இந்த கேள்விகளை நம்ம கேட்கணும்ல. ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய தோழர்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அரசியல் மையப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து அதை நாங்கள் செய்வோம். ஓகே, இப்போ வந்து தாவேக்கா அந்த ஃபர்ஸ்ட் திருச்சியில் ஆரம்பிக்கும்போது அந்த மைக் இஷ்யூ ஒரு பிரச்சனையாச்சு இல்லையா? அது வந்து கரெக்டாக திமுகவை அட்டாக் பண்ணுறப்ப தான் வந்து மைக் கனெக்ஷன் எல்லாம் கட் ஆச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்துச்சு. விஜய் அவர்கள் கடந்து போனதுக்கப்புறம் அந்த சவுண்ட் சர்வீஸ் வந்து யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்கன்ற ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. அதற்கு முன்பாகவே அங்கே வந்து 2-3 தடவை பார்த்தீங்கன்னா மின்வெட்டு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து வந்து திடீர்னு மின்சாரத்தை கட் பண்ணுறது, வருகைக்கு முன்பாக மின்சாரம் கட் பண்ணுறது, இது போன்ற வேலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ மேபி அதனால கூட அந்த டெக்னிக்கல் வந்து கிளிச் நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ நம்ம அதை வந்து ஒன்றும் அதை ஒரு டெக்னிக்கல் கிளிச் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம தலைவர் அங்கே பேசுறாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பேசுறாரு, மீடியாவுக்கு மட்டும் அந்த அவுட் கிடைக்கல. ஸோ அடுத்தது வந்து அவர் அரியலூரில் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அங்கே பேசுன்னு சிலதை கவர் பண்ணிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அந்த இடத்துலையும் நம்ம அவர் பேசி எல்லாமே அதை கவர் பண்ணியிருக்காரு. திரும்ப நைட் பெரம்பலூர் அங்கே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே மின்சாரம் வந்து கிடையாது. தலைவர் போகும்போது தலைவர் அங்கே கலந்து கொள்ளும்போது அங்கே மின்சாரம் கிடையாது, வெறும் அந்த வேனுடைய வெளிச்சம் மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சில மின்விளக்குகள் மட்டும் தான் இருந்துச்சு, தவிர்த்து அங்கேயுமே வந்து மின்வெட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்கக்கூடாதா? அவர் சந்திக்கிறதுக்கு ஏன் இத்தனை முட்டுக்கட்டைகள் போடுறீங்க, இத்தனை வந்து இடையூறுகளை ஏன் உண்டாக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு தலைவர் போகிறதுக்கு. எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தது கிடையாது. இதில் என்ன அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு கோவம் வருது. அதாவது குச்சி கொண்டு போகக்கூடாது, கம்புகள் கொண்டு போகக்கூடாது. நாங்கள் என்ன அடிக்கிறதுக்காக கம்பு கொண்டு போகிறோம்? ஒரு கொடியை நீங்கள் எப்படி எதில் கொண்டு போவீங்க? ஒரு கட்சியோட கொடி, ஒரு கட்சியோட மீட்டிங் எதில் கட்டி கொண்டு போவீங்க? ஒரு பிவிசி பைப்புலையோ ஒரு கம்புலையோ ஒரு குச்சியில் கட்டி தான் கொண்டு போக முடியும். அப்போ அதை நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி போட முடியும்? இதே ரெஸ்ட்ரிக்ஷன் திமுகவுக்கு போட முடியுமா? அப்போ நீங்கள் வந்து வெளியில் வரக்கூடாது, கை காட்டக்கூடாது,
மேலே ஏறி நீங்கள் வந்து பிரச்சார வாகனத்துக்கு மேலே ஏறி நிற்கக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாது, நீங்கள் வேனுக்குள்ளேயே தான் அமர்ந்திருக்கணும் அப்படின்னா இதே ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு போட முடியுமா? சார் நீங்கள் வெளியிலே வரக்கூடாது சார், நீங்கள் காருக்குள்ளேயே தான் சார் ரோட் ஷோ பண்ணணும், காரை விட்டு நீங்கள் வெளில வரக்கூடாது சார், மேலாம் நீங்கள் வந்து கையை காட்டக்கூடாது சார் நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னதுக்கான ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்குதா? அப்போ தாவேகாவை நோக்கி மட்டும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கு அதிமுக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்படுது? அப்போ நம்ம இந்த கேள்விகள் எழுது இல்லையா? ஸோ தொடர்ந்து இது போன்ற இடையூறுகள் செய்யக்கூடிய வேலையை நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் எந்த மாதிரியான இடையூறுகள் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு இடத்துல நிலம் வந்து கொடுக்கறதுலேருந்து, ஒரு ஈவெண்ட்டுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறதுலேருந்து, எல்லா இடத்துலையும் அந்த இடையூறுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே. இப்போ வந்து நேத்து விஜய் அவர்கள் வந்து வாகனத்துல போகும்போது அவருடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி போறப்போ மக்கள் எல்லாருமே வந்தாங்க. அவர் வாகனத்துக்குள்ள இருந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு மரியாதையை கொடுத்தார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். கரெக்டா கண்ணாடியை இறக்கி மக்களுக்கு கூட பேசிட்டு இருக்காரு. பிரஸ் பீப்புள் மைக்க நீட்டின உடனே கண்ணாடியை வந்து உயர்த்திட்டார். இதை பார்த்து நிறைய பேர் வச்ச விமர்சனம் என்னன்னா, அவர் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, மீடியாவை சந்திக்க தயாரா இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே இருக்குல்ல. விஜய் அவர்கள் ஒரு முறையாவது நேர்ல வந்து பிரஸ் பீப்புளை மீட் பண்ண தயாரா இருக்காரா? அவர் தயாரா இல்லைன்னு எங்க சொல்லியிருக்காரு? தயாரா இருக்குன்னு சொல்லவே அவர் சொல்லியிருக்காரு. மதுரைக்கு செல்லும் பொழுது பிரஸ் பீப்புளை சந்திச்சு, இப்போ நான் மதுரைக்கு போறேன், அதுவும் படப்பிடிப்பின் காரணமாக நான் போறேன், என்னை யாரும் ரசிகர்களோ தொண்டர்களோ யாருமே என்ன பின்தொடர்ந்து வராதீங்க, இடையூறு ஏற்படுத்தாதீங்க அப்படின்றத செய்தியாளர்களுக்கு சொல்லிட்டு அங்க இன்னொன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு தகுந்த நேரத்துல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நானே சந்திச்சு அரசியல் குறித்த நிகழ்வுகளை நான் பேசுறேன், நானே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு நான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தகுந்த நேரம் இன்னும் வரல. அவர் கூப்பிடுவாரு. எல்லா கட்சிகளுக்குமே ஒரு இது இருக்கும்ல. இப்போ நீங்க வந்து சில கட்சிகள் எடுத்துக்கோங்க, ப்ரெஸ் மீட் நாள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நாள் முழுக்க ப்ரெஸ் மீட், போற இடத்துலலாம் ப்ரெஸ் மீட், மைக்கை காட்டுற இடத்துலலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கும் தெரியாது. ஆனா போற இடத்துல ப்ரெஸ் மைக்க நீட்டுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. இப்போ அவங்க என்ன ஜனாதிபதி ஆயிட்டாங்களா? இல்லை வந்து 100 நாளைக்கு 100 ப்ரெஸ் மீட் கொடுத்தா முதலமைச்சர் ஆக முடியும்னு ஏதாச்சும் வந்து பேட்டர்ன் இருக்கா? அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து அதை எப்படி எங்க எப்போ செய்யணுன்ற அந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பா தகுந்த நேரத்தில் கூப்பிட்டு உங்களை சந்திச்சு பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதற்குள்ள அவருடைய வண்டிக்குள்ள கொண்டு போய் மைக்க நீட்டுறதுக்கான தேவை என்ன இருக்கு? அவர் பேசுறதுக்கு தான் வராரு, மக்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்றதா வராரு, குறிப்பா மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வராரு. அவர் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லல, பட் தகுந்த நேரத்தில் பேசுறேன்னு சொல்றாரு. அந்த ஃப்ரீடமை நம்ம அவர் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அவர் பேசவே மாட்டேன்னு சொன்னா நீங்க கேள்வி எழுப்புறது நியாயம். மக்கள் பிரச்சனையை பேசதான் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னீங்க. 10 நிமிஷம் பேசுறாரு, 7 நிமிஷம் திமுகவை விமர்சிக்கிறாரு, பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 நிமிஷம் தாவேகாவுடைய கொள்கையை பேசுறதுக்கும் மக்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கும் போதுமா இருக்கா? அவ்வளவு நேரம் தானே கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ல, இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும்ல எங்களுக்கு. அதுலயே 7 நிமிஷம் திமுகவே விமர்சிக்கணும். ஆமாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணி அவங்க என்னெல்லாம் மக்களுக்கு செய்யறேன்னு சொன்னாங்களோ அதை செய்யாம மக்களை ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி மக்களை ஏமாற்றி 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 மக்களை திருடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் ஒரு எதிர்கட்சியோட கடமை. இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை சொல்றது தான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. சாரி, திருடுன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும், முறைகேடுன்னு சொல்லணும். அப்போ ஆட்சியில நீங்க முறைகேடு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, வரும்போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். நீங்க இப்போ திரும்ப ஆட்சியோட கடைசி 6 மாசத்துல விட்டு போன எல்லா குடும்ப தலைவிகளும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு நீங்க ஏமாத்துறீங்க, முறைகேடு செய்யறீங்க. அப்படின்னா மக்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? நீங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வீட்டு வாசல்ல வந்து குடும்பத்தோட கருப்பு கொடி கையில பிடிச்சிக்கிட்டு ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், மக்கள் பாதிக்கப்படுறாங்க, குறிப்பாக கொரோனா காலத்தில் இந்த ஒயின் ஷாப் தேவையா, அப்போ வந்து ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, மதுபானங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்க, குடும்பத்தோட போராட்டம் பண்ணீங்க. அப்போ அக்கா கனிமொழி வேற வந்து பேசினாங்க, நிறைய பேசியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா இளம் விதவைகள் ஆகக்கூடியதை வந்து தடுப்போம், இளம் விதவைகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அக்கா சொன்னாங்க. இதுவும் நாங்கள் பாசத்தில் சொல்கிறது தான் அக்கான்னு சொல்லிட்டு உடனே இதையும் வந்து அவங்க கோச்சிக்கு போகிறாங்க. அக்கான்னு சொன்னா கோச்சிக்க மாட்டாங்க, அங்கிள். ஸோ எல்லாமே பாசத்தை சொல்கிறது தான். அதில் ஏன்னா அங்கிளுக்கும் அக்காவுக்கும் என்ன தவறுன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரியான வாக்குறுதிலாம் நீங்கள் கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒயின் ஷாப்பை குறைப்பாங்க, இல்லை அந்த வியாபாரத்தையாவது குறைப்பாங்கன்னு போட்டால் நீங்கள் 50,000 கோடிக்கு வருமானத்துக்கு வந்து கிட்டத்தட்ட போயிட்டு இருக்குது ஒயின் ஷாப்புடைய வருமானம். அப்போ இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்ல தேவையில்லையா? அப்போ இவர்கள் பண்ண இந்த அவலத்தை சொல்லணும். பாஜக ஆட்சியில் என்ன அவலங்கள் நடந்துட்டு இருக்கு? இப்போ நீங்கள் வந்து சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து கிட்டத்தட்ட பீகாரில் வந்து 60 லட்சம் வாக்காளர்களை வந்து நீங்கள் நீக்கி இருக்கிறீங்க. அதே போல் வந்து இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு நம்பர் 0ன்னு போட்டுட்டு அதில் வந்து வாக்காளர் பேரை போட்டிருக்கீங்க, அட்ரஸ் கிடையாது, பேர் கிடையாது, ஊர் கிடையாது. 1 BHK அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே 50 பேருக்கு ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒரே அட்ரஸில். அதே போல் ஒரே நபருக்கு 5 இடங்களில் ஓட்டர் ஐடி இருக்குது, ஓட்டர் பதிவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் ஓட்டு திருட்டில் வந்து பாஜக ஈடுபடுது.
அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதை கோட் பண்ணி தலைவர் பேசுறாரு. அவர் அது பேசி எவ்வளவு நாள் கேப் விட்டு பேசியிருக்காரு? இல்ல அதற்கு முன்னாடியே நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். நான் ஒரு அதே அறிக்கை ஒன்று விட்டிருந்தாரு. அறிக்கை இல்லை, அதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதுக்கு முன்பாகவே அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நம்ம தலைவர் பேசியிருக்காரு. என்னன்னா, இந்த நாட்டினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடத்தணும்னா அதற்கு தலைமை தேர்தல் ஆணையரை வந்து சுதந்திரமா நியமிக்கணும். ஆனா அந்த விஷயத்துல பாஜக என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு கேபினெட் மினிஸ்டர் தூக்கி அந்த குழுவில் போட்டாங்க, 3 பேர் குழுவில். அப்போ எப்படி வந்து சுதந்திரமா அது நடக்கும்? ஒருதலை பட்சமாக தான் நடக்கும். அப்போ ஒரு தேர்தல் ஆணையரே சுதந்திரமா செயல்பட முடியாது, பாஜகவினுடைய ஆதரவோட தான் ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுறாரு அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு பாஜக என்னெல்லாம் வேலை செய்யும்? அப்போ எப்படி தேர்தல் நேர்மையா நடக்கும் அப்படின்னு எங்கள் தலைவர் கேட்டார். இன்றைக்கு ராகுல் காந்தி வந்து அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது வந்து ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறாரு. நம்ம அதற்கும் ஆதரவு தெரிவித்து அறிக்கை கொடுத்துருந்தோம் இந்த விஷயத்தில். அப்போ இதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வரீங்க, சவுத் இந்தியாவோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறீங்க. நீங்கள் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்றாறு போல தான் வந்து நாங்கள் வந்து தொகுதிகளை வந்து நாடாளுமன்ற தொகுதிகளையும் இந்த தொகுதிகளெலாம் மறுசீரமைப்பு செய்வோம் அப்படின்னா, அப்போ வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து மக்கள் தொகை வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய பணிகளை வந்து ஒன்றிய அரசு சொல்லும்போது அதை மிக தீவிரமாக செய்தது தமிழ்நாடும் ஒன்று. மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வடநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீகார், அதற்கு பிறகு இந்த ஊபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மக்கள் தொகையை கண்ட்ரோலே பண்ணலை. அன்றைக்கு ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டு மக்கள் தொகையை மிக தீவிரமாக கண்ட்ரோல் பண்ண தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்குறோம். இந்த விஷயத்தை நம்ம எதிர்த்து பேசுகிறோம். அப்போ இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறோம். அதே சமயத்தில் இங்கே ஊழல் செஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்க திமுகவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இது ரெண்டும் தான் பரப்புரையில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஓகே, இந்த அங்கத்தை தான் நம்ம செய்ய வந்திருக்கோம். ஸோ அவங்க காவல்துறை கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம அதை செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து இத்தனை நிமிஷம் பேசினாரு, அவ தான் பேசினாருன்ற விஷயமே வந்து நான் வந்து சரியாக பார்க்கல. ஏன்னா அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நம்ம அதை முடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணது. அட்லீஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவலில் வந்து அவருக்கு அந்த டைம் லேக் எடுத்திருந்தா கூட பேசக்கூடிய இடத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் பேசியிருக்கிறார். அதில் திமுகவை தான் விமர்சனம் செய்ய முடியும், அவங்க தான் ஆட்சியாளர்கள். ஒன்றிய பாஜகவை தான் விமர்சனம் செய்ய முடியும், அவங்க தான் ஒன்றிய ஆட்சியாளர்கள். இவங்க 2 பேருமே வந்து ஏதோ தூய்மையான தூதர்கள் கிடையாது. மக்களை ஏமாற்றி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை எப்படியாவது கெடுத்து இந்தியாவையே வந்து ஒரு மதத்தினுடைய நாடாக, ஒரு மொழிக்கான நாடாக மாற்றுவதற்காக பாஜக வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றி கழகம் இருக்க தான் செய்யும். அதனால தான் கொள்கை எதிரின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரே குடும்பம் 50 வருஷமாக ஊழல் பண்ணிக்கிட்டு ஐயா கலைஞர் அவர்கள் வருவார், அவருடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் வருவார், இப்போ அடுத்தது அவருடைய மகன் உதயநிதி வருவார், அடுத்தது வந்து இளந்தென்றல் இன்பநிதிக்கு பாசறை அமைச்சு அவரையும் கொண்டு வந்துடுவீங்க. அமைச்சிருக்கிறாங்க, நான் சொல்லலை, அவங்களுடைய கட்சிக்காரர்கள் இளந்தென்றல் இன்பநிதியின் பாசறை நற்பணி மன்றம்னு அமைச்சிக்கிட்டு அடுத்த வேலைகளை இறங்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க தொடர்ந்து ஆட்சி செய்வீங்க, ஒரே குடும்பத்திலேருந்து முதலமைச்சராவீங்க, உங்கள் குடும்பம் தமிழ்நாடு முழுக்க ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மன்னராட்சியை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, உங்களுடைய இளவரசரை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் வந்து மக்களை சந்திக்க போகும்போது இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவீங்க, இளவரசர் போகும்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே போட மாட்டீங்க. அப்போ இதை கேள்வி கேட்காம நாங்கள் வேறு எதாவது கேள்வி கேட்கிறது?